வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு வேலைக்கு போயிருக்கீங்க. பிள்ளையெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுருக்கீங்க. நன்றி, வணக்கம். இன்னொன்று சொல்லிக்கிற நான் விருப்பப்படுறேன். என்றைக்குமே ஒரு பொண்ணை ஒரு பையன் கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் உங்கள் அம்மாவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணையில் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மருமகளுக்கு மாமியாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனாப்புல சாப்பாடு போட மாட்டாங்க மருமகளுக்கு. அது 100ல் 10 பேர் வீட்டில் அப்படி இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஒரு அண்ணன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அந்த அண்ணன் வெளிநாட்டில் இருக்காராம், துபாயில் இருக்காராம். அந்த அண்ணன் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் ஊருக்கு வந்துட்டேன், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்கம்மா, படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான், எனக்கு கட்டி கொடுத்துட்டேன் ஊருக்கு ஆனால் என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவுக்கு சரியான சாப்பாடு போடலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கன்னு இல்லைன்னா உங்கள் வீட்டில் தான் அப்படின்னா, உலகத்தில் நிறையா வீட்டில் ஏழ்மையான குடும்பத்துலேயும் அப்படி நடக்குது. சரிங்களா? மாமியாரை யாருமே ரொம்ப கவனிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணையில் நான் அப்படி பார்த்துக்குவேன், இப்படி பார்த்துக்குவேன், நான் தங்கமாக பார்த்துக்குருவேன், வைரமாக பார்த்துக்குவேன், எங்கள் அம்மா மாதிரி நான் பார்த்துக்குவேன், எனக்கு அம்மா அப்படி தான் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் ஒரு குழந்தைய பெற்றதுக்கப்புறம் பெண்கள் மாறுற விஷயம் அப்படி தான். சரிங்களா? நீங்கள் கவலைப்படுறீங்க ஊரில் இருந்துக்கிட்டு, ஆனால் உங்கள் பொண்டாட்டிமாருங்க இங்கே நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பையன் இருக்காப்லையா, நாளைக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு அதே நிலமை வரும். அப்போ அவங்க நினச்சி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வேலை பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு அட்ரஸ்க்கு வேணால் பணம் அனுப்பி உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு உண்மையாக இருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிக்கல. பொய்யா இருந்தால் பிடிக்கும்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்கண்ணா, அதுதான் நான் சொல்ல முடியும். ஆனால் என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. நானும் இதுவரையும் நான் தப்பாலாம் வீடியோ போட்டது கிடையாது. நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ போடுறேன், அவ்வளோதான் மக்களே. வேறு எதுவும் நான் தப்பான எண்ணத்துலேயோ இல்லை, இதில் காசு தான், இதில் காசும் வராது ஒன்றும் வராதுன்னு எனக்கே நல்லா தெரியும். இதில் சம்பாதிக்கலாம் முடியாது. நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தான் அந்த வீடியோவை நான் போட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு சேரீ வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணேன். அது என்னோடய எதிர்காலத்துக்கும் என் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் நான் ஒரு கடை வைக்கிறதுக்காக நான் பண்ணேன். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஓப்பன் பண்ணலை, இன்னும் பண்ணணும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன் மக்களே. அதனால் இப்போ நீங்கள் நிறைய பேர் என்னோட ஃபாலோ பண்ணுறீங்க, ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஆம்பளை பிள்ளைய பெற்ற தாய்மார்களுக்கு ஆனால் ரொம்ப பாவம் அவங்க மருமகமார்கள்லாம் கொஞ்சம் மாமியாவை நல்லா பார்த்துக்கங்க, நான் அதை தான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஆம்பளைன்னு இன்னொரு பொய் சொல்கிறாங்க. எப்படின்னா, அம்மா பக்கத்து யாருமே கேட்க மாட்டாங்க, ஆனால் பொண்டாட்டி பக்கத்து தான் யாராக இருந்தாலும் கேட்பாங்க. அது இன்னமுமே முட்டாளாக தான் இருக்காங்க ஆம்பளை ஆளுங்க. அதை கொஞ்சம் நீங்கள் திருத்திக்கிட்டால் ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.